வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது டிசைர் அப்படின்ற மெக்சிகன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் டப்பிங்கில் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு எராட்டிக் த்ரில்லர் மூவி, அதுவும் ஒரு காம்ப்ளிகேட்டட் அஃபேரை மையமாக வச்சு நகரக்கூடிய ஒரு எராட்டிக் த்ரில்லர். கதைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லாயராக இருக்காங்க. தன்னோட குடும்பத்தோட, அதாவது கணவன் மற்றும் 2 பிள்ளைகளோட பல வருஷங்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்காங்க. ரீசெண்டாக தான் அவங்களோட 20th ஆனிவர்சரியுமே கொண்டாடுறாங்க. என்ன தான் 20 இயர்ஸ் ஒன்றா வாழ்ந்தாலும் அவங்களோட செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அதுவே ஒரு குறையாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம ஹீரோ இந்த கதையில் அறிமுகமாகிறாரு. அதாவது நம்ம ஹீரோயினோட பொண்ணோட ஸ்விம்மிங் கோச்சாக வராரு ஹீரோ. இவர் மேலே ஒரு சின்ன அட்ராக்ஷன் நம்ம ஹீரோயினுக்கு ஏற்படுது. அது ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக மாறி ஒரு அஃபேராகவே மாறுது. இந்த அஃபேர் அப்சஷனாக மாறும் போது என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. இதே மாதிரியான கதைக்களம் ஒரு மேரிட் உமனுக்கும் ஒரு யங்ஸ்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டட் அஃபேர், அது அப்சஷனாக மாறினா என்ன நடக்கும் அப்படின்ற இந்த கதைக்களத்தில் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே நிறைய படங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃப்ளோவில் தான் இந்த படமும் போகும். பட் நடுவில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது உண்மையிலே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆகும்போது என்னடா இது மானங்கட்ட குடும்பமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில சம்பவங்களும் நடக்கும். அதே மாதிரி இந்த கதையில் கடைசியில் வரக்கூடிய அந்த க்ரைமை சுற்றி நடக்கக்கூடிய மிஸ்ட்ரி, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் ஓகேவாக இருந்துச்சு. பட் அது எல்லாமே ரிவீல் ஆகும்போது பெரிய லெவலில் ஒரு வாவ் ஃபேக்டர் அப்படின்றதெல்லாம் க்ரியேட் ஆகவே இல்லை. இதனால் இவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றதும் கன்வின்சிங்காக சொல்லலை அப்படின்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் எராட்டிக் த்ரில்லர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. பட் கதையாக பார்த்தீங்கன்னா நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் எராட்டிக் த்ரில்லர் ஃபேன்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.